இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. I bring greetings and greetings in the name of our Lord Savior Jesus Christ. This morning, I'm very glad to have in our midst. Pastor Daniel need to be louder. Need to be louder. Okay. Oh, yes, Pastor. இன்னைக்கு நம்ம ஏன் கேதர் ஆயிருக்கிறோம் அப்படின்னா, அதாவது விசேஷித்ததான கூட்டம். Today we are gathering here with a special purpose. ஏன் அப்படின்னா, because we are gathered here for a special purpose. ஏன்னா போதுமான அளவுக்கு நமக்கு நேரம் இருக்கணும். நமக்கு நல்ல சஃபிஷியன்டான நேரத்தை போதகர் டேனியல் அவர்களுக்கு கொடுத்து அதாவது ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். பல நாடுகளில பல ஊழியர்களை உருவாக்குவதில், பல சபைகளை உருவாக்குவதில், ஊழியங்களை உருவாக்குவதில் ஆண்டவர் வல்லமையாக அவரை இன்டர்நேஷனல் லெவல்ல பயன்படுத்துகிறார். God is using Pastor Daniel Tan in a miraculous way, in a wonderful way, in teaching the word of God internationally. So we are very privileged to have Pastor in our midst. We wanted to spend more time by hearing the word of God from Pastor Daniel. So that is why we arranged this special gathering. இந்த நாளில நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய திருசமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? Let us all close our eyes and look to God in prayer. இந்த வரவேற்பை ஏற்று இணைந்திருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்குரிய ஊழியர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க அன்பின் ஐக்கியத்திற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். From the depth of my heart, I wanted to thank all the respected pastors, those who accepted our invitation and login into this link in this morning special gathering. இந்த நேரத்தை நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில ஆசீர்வாதமாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒருபோது நீங்க மறந்து விடாதீங்க. Please don't forget that we are utilizing this time for enlightenment in the spiritual way to receiving the God's blessing. சீக்கிரத்துல நம்ம நேருக்கு நேரா சந்திப்போம். போதகர் டேனியல், போதகர் ஜேம்ஸ், போதகர் வில்லி, அந்த குழுவோட நம்ம நேருக்கு நேர சந்திக்கிற வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். We are going to meet very soon all our IMT team members, Pastor Daniel, Pastor Willie and Pastor James. May God will make open the way for us very soon. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல நாம ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தை ஆவியானுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். Let us all commit this time into the Holy Spirit. We will look to God in prayer. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Our compassionate Lord, we wanted to give praise and honor to you. இந்த உலகத்தில் 1000 ஆண்டவரே தகப்பனே சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தாலும், 1000 ஆண்டவரே தகப்பனே என் தேவனே நன்மைகளை நாங்கள் பார்த்தாலும் நிரந்தரம் ஒன்னே ஒன்று தான், அது உம்முடைய நித்தியமான ராஜ்யம். Lord, your eternal kingdom is always, is forever and ever, will dwell in our midst. We may have 1,000 kind of a situation, 1,000 kind of good things, but only your kingdom will be rich in our midst forever. அந்த நித்தியத்திற்காக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தாரும். Help us to live for that glorious life. அந்த நித்தியத்திற்காக உழைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். Help us to work for that eternal life. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we submit ourselves into the mighty hand. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீரன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயலிதுவே நமக்காய் நன்றி. ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை போராட்டங்களை இயேசு நாமத்தினால கட்டி பாதலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளை இப்பொழுது கட்டி நரகத்துல தள்ளுகிறோம். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆவியானவர் எங்களோடு கொடுப்பேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Over to Pastor Dan. Amen. Amen. Thank you, Pastor Stanley. Thank you, Pastor Stanley, and also all the pastors inviting me to have this opportunity to share the word of God. பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்லும்படிக்கு இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And today, I believe that even though most of us, we are pastors, but I just believe that the Lord is having something very fundamental, want us to readjust and to move into what is in His heart. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை, அடித்தளமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இப்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அநேகர் நாம் போதகர்களாக இருக்கிறோம். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறேன். And this morning, I want to start with one of the topic that I would like to share with you. It has to do with worship. இந்த காலை நேரத்திலே ஆராதனை என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And we all understand about worship. நமக்கு ஆராதனை என்றால் நன்றாக அறிந்திருக்கிறோம். And but the thing is, what type of worship and how we worship is very important. எப்படிப்பட்டதான ஆராதனை, நாம் எப்படி ஆராதிக்கிறோம் என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. I titled my message this morning as "Bring Yourself Before God." தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்பது என்கிற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். You see, in John chapter 4, verse 21, we all know the story when Jesus is in Samaria and he speaks to a woman. நமக்கு யோவான் 4:21 சொல்லப்பட்ட சம்பவம் நன்றாக தெரியும். அந்த சமாரிய ஸ்திரியோடு தேவன் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And Jesus said to her, and when Jesus said to her, and he said, "Woman, believe in me. The hour is coming when neither on this mountain nor in Jerusalem will you worship the Father." அதற்கே ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கிலும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. And Jesus is discussing with the woman about how we were going to worship God in the true way, true sense. உண்மையான விதத்திலே நாம் எப்படி தேவனை ஆராதிக்க போகிறோம் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். And from here we understand that Jesus is telling the woman how we relate to God. தேவனோடு கூட நாம் எப்படி ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அவளோடு சம்பாஷிக்கிறார். And the following verse is very important. In verse 23 says, "But the hour is coming and is now here, where the true worshippers will worship the Father in spirit and truth. For the Father is seeking such people to worship Him." உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்து இருக்கிறது. நாம் தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். And here tell us a very clear this understanding that Father God is seeking a certain type of worship. He is not just happy with a big amount of people worshiping Him, whether in the mountain in Samaria or mountain in Jerusalem, but He's seeking for a group of people worship Him in spirit and truth. இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட விதத்திலே, ஒரு முக்கியமான விதத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். எருசலேமிலோ சமாரியாவிலோ ஒரு பெரிய கூட்டமாய் கூடி அவரை ஆராதிப்பதல்ல, குறிப்பிட்ட விதத்திலே தேவனை ஆராதிப்பதை குறித்து அங்கு பேசுகிறார். And this is true for today's church. We have many people come to church, they worship God, we call that they worship God, but whether are they in the criteria that the Father is seeking is another question. இன்றைக்கு அநேகர் சபைக்கு வருகிறார்கள், சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்களா என்பதுதான் ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. And following what Jesus is continue say is, He say God is spirit,
and those who worship him must worship in spirit and in truth. 24வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார். And we all very familiar with this scripture. நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனமா இந்த வசனம் காணப்படுகிறது. But as a pastors, now I want to bring you three very important points. போதகர்களாகிய நமக்கு இந்த காலவெளியில ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். And first thing, that worship is aligned with the throne of God. ஆராதனை என்பது தேவனுடைய சிங்காசனத்தோடு இணைந்திருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. You know, without the throne of God, there is no worship at all. அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவன் இல்லாவிட்டால் நாம் அவரை ஆராதிக்க முடியாது. So when people misunderstand that worship is all about singing, then some people will sing hymns, sing songs, but in their heart they never fear the Lord. அநேகர் நினைக்கிறார்கள் ஆராதனை என்பது வெறும் பாடல்களை, சங்கீதங்களை, கீர்த்தனங்களை பாடுவது என்றால். ஆனால் ஆராதனை என்பது தேவ பயபக்தியோடு கூட செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு. I was in India for many years, seeing big numbers of huge numbers time I see how people worship God. அநேக வருடங்களாக இந்திய தேசத்திலே நாங்கள் அநேக ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்திருக்கிறோம். அவர்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். I see true worship, and I see kind of like following other people to do the same thing. They are not worship, they just sing along, they just singing along. அநேகர் உண்மையாய் ஆராதிக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். மற்ற ஜனங்கள் அவர் பாடுகிறதை போல தாங்கள் பாடுகிறதாக ஒரு பெயரளவுக்கு ஆராதிக்கிறதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். But I want to tell you the truth is, everywhere you go into the world, everywhere in the world, everywhere in the church, you'll see that both two types of people are in the church building. இந்த சபையில உலகமெங்கிலும் நீங்கள் கடந்து போகும்போது எல்லா விதத்திலும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பதை பார்க்கலாம். உண்மையா ஆராதிக்கிறவர்கள், பேரளவுக்கு ஆராதிக்கிறவர்கள். They are true worshipper, and they are worshipper that need to grow mature. உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அனுதினமும் அவரை தொழுது கொள்ளுகிறதிலே, ஆராதிப்பதிலே வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். I'm saying that we still need to sing songs. Definitely we need to sing songs. பாடல் பாடக்கூடாது என்றல்ல, தொடர்ந்து நாம் பாடல்களை பாட வேண்டும். But the key is, as long as the person not aware of the throne of God, his worship cannot reach the presence of God. ஒரு மனிதன் ஆராதிக்கிறவர் எந்த அளவுக்கு தேவனுடைய சிங்காசனத்தை அவர் நினைக்கிறாரோ, அப்போதுதான் அந்த ஆராதனையும் தேவ பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்லுகிறதாய் காணப்படும். Worship is aligned to the throne of God. Is seeing God is on the throne. தேவனை அவருடைய சிங்காசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரை நாம் தொழுது கொள்ளும் போது அவர் சிங்காசனத்திலே இருக்கிறவராக அவரை நினைத்து தொழுது கொள்ள வேண்டும். Psalms 22 verse 3 says, "Yet you are holy, enthroned on the praises of Israel." பரிசுத்தராகிய தேவன் நீர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவராய் காணப்படுகிறீர் என்று சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கிறோம். Yes, God is holy. அவர் தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். And he's the God of Israel. அவர் இஸ்ரவேலின் தேவனாய் காணப்படுகிறார். But the more important words in here is say, he enthroned in praises. துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. As long we did not enthrone him in our praises, or we did not set a throne for him, worship is no more worship. துதிகளில் வாசமாயிருக்கிற தேவனுக்கு அந்த சிங்காசனத்தை நாம் ஏற்படுத்தி நினைவு கூர்ந்து ஆராதிக்காவிட்டால் அது வீணாய் காணப்படும். We like to say that our job as a pastors is bring people before God, to bring people before God. தேவனுக்கு முன்பாக ஜனங்களை கொண்டு வருகிறது ஊழியர்களுடைய வேலையாய் காணப்படுகிறது.
But many times we limit that thing is we bring people to salvation knowledge or we bring people to know more about Bible. அநேக நேரத்திலே இதை நாம் குறைவுபடுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவரை ரட்சிப்புக்குள்ளாக விசுவாசிகளை நடத்துவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அவர்களை நடத்துவதிலே நாம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். But what we need to bring them is not only on the knowledge on the head level, but we need to bring them fully be into the presence of God. அவர்கள் ஒரு அறிவுபூர்வமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக மாத்திரம் நாம் அவர்களை நடத்தாமல், தேவ பிரசன்னத்திற்கு நேராக நாம் அவர்களை நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். It's only when they are truly in the presence of God, their life can be changed. அவர்கள் எப்போது உண்மையாய் தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிறார்களோ, அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் காணப்படும். You know, church needs the presence of God. சபை தேவ பிரசன்னத்தினால் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். But the presence of God can only sustain by the throne of God. தேவ பிரசனம் எப்பொழுது வரும் என்றால், தேவனுடைய சிங்காசனத்தை நாம் உணரும்போது மாத்திரமே அந்த பிரசனம் வரும். Meaning when you worship, you are very focused of Jesus is God, Jesus is Lord, and His throne in our praises. நம்முடைய துதிகளிலே அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவ இயேசு கிறிஸ்துவே தேவன், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அந்த எண்ணத்தோடு நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, surrendering to God is the requirement of worship. ஆராதனையின் முக்கிய நோக்கம், கருத்து என்னவென்றால், நாம் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்பது. It is something like you acknowledge God is God, then you are human, you are totally submit to Him alone. நாம் மனிதர்களாய் காணப்படுகிறோம், நமக்கு அந்த அபிஷேகம் தேவை. ஆகவே முற்றிலும் நாம் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். And the only correct response to the throne of God is surrender to God. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறது என்றால், நம்மை நாமே முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பது. Just think about it this. Many people come to church, sing songs every Sunday. Are their hearts aware that the throne of God is here? அநேகர் வந்து சபையிலே பாடல்களை பாடி தேவனை துதித்து ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக காணப்படுகிறதா என்பது ஒரு கேள்வியா இருக்கிறது. Your pastoring work, your work in the church will be so much lighter when the people acknowledge God is here. தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார், தேவ பிரசனம் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய ஊழியம் அவர்களுக்கு மிக எளிமையாய் காணப்படும். You see, there are difference between praise and worship. துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. When you see something very good, you praise it. நன்மையான காரியங்களை பார்க்கும்போது நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம். When your mother-in-law cook a very nice dishes, you praise her. உங்க மாமியார் நல்ல சமையல் செஞ்சா அவங்களை நான் புகழ்கிறோம். When your wife dress nicely, you praise her. உங்களுடைய மனைவி அழகாக அவர்கள் ஆடை உடுத்தி கொண்டிருந்தால் நாம் அவர்களை போற்றுகிறோம். But when there's nothing much to good things happens, you know, you cannot have things to praise about it. இன்னும் நன்மையான காரியத்தை நாம் பார்க்காவிட்டால் மற்றவர்களை போற்றுவதோ புகழ்வதோ நாம் அப்படி சொல்வது கிடையாது. But worship is different. ஆனால் ஆராதனை என்பது வித்தியாசம். I have friends in Myanmar. They are facing terrible COVID situation last few months, and also many servants of God pass away one by one. எனக்கு மியான்மரில் அநேக நண்பர்கள் உண்டு. அங்கு கடந்த 3 மாதங்களாக இந்த கொரோனாவினால் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்தும் போய்விட்டார்கள். And what he said to me is, when I call him, he said to me, I surrender. I give up. I surrender to God, because hundreds of pastors he know and he cares, under him has passed away.
எனக்கு தெரிந்த நண்பர் மியான்மர் தேசத்தில் இருக்கிறார். அவர் இப்படியாக சொன்னார். அநேக போதகர்கள் மரித்து போய்விட்டார்கள். அ இங்கு ஊழியத்தில் இருக்கிறவர்கள். ஆகவே நான் முற்றிலுமாய் தேவனுடைய கரத்திலே இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். Can you imagine, you know 100 friends, they are all pastors, and you know them by person, you know them by name, they are all passed away. Can you imagine that situation? பாருங்க, இந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்சவங்க நன்றாக ஊழியம் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் மரித்து போய்விட்டால் எப்படி இருக்கும்? And yet he say, I surrender, Lord, I surrender. ஆனாலும் என் நண்பர் இப்படியாக சொன்னார். ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன்னு. Then the next one day, when I call him again, அடுத்த நாள் மறுபடியும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணும்போது, he say, the Lord give him prompting, say, if I take away 100 pastors, I'm going to give you 200 more pastors. ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஒருவேளை 100 போதகர்கள் மரித்து விட்டாலும் நான் 200 போதகர்களை திரும்ப உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். So he go and challenge the young people, the young adults, to start to go to Bible school and to serve God for the future. ஆகவே இந்த வசனத்தை கேட்டது நிமித்தம் அநேக வாலிபர்களை போய் உற்சாகப்படுத்தி, படித்து நீங்களும் ஊழியத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார். Guess what? A lot of young people give their life. They counted nearly 200 of them. They give their life. They want to serve God. இன்றைக்கு கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறோம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். You see, when we are in the most difficult situation, even when we cannot feel God, yet we can offer the most sincere worship to God. அநேக இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணரக்கூடாத இக்கட்டான நிலைமையில இருந்தாலும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆராதிக்கும் போது அவர் பிரசன்னத்தை உணர முடியும். So I just want to say that worship is something that align with the throne of God. It's not aligned with our circumstances, what blessing we have. ஆராதனை என்பது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பொறுத்ததோ அல்லது சூழ்நிலையை பொறுத்ததல்ல, அவருடைய சிங்காசனத்திற்கோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவதுதான் ஆராதனை. You know, if you study theology, there's two words opposite. One is imminence, one is transcendence. If I'll explain what imminence means, God is working around our life. Transcendence is God is very high up, far beyond we can reach. பாருங்க, இறையியல் படித்தால் 2 வார்த்தைகளை நாம் படிக்கலாம். ஒன்று, தேவன் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே கிரியை செய்கிறார். இரண்டாவது காரியம், தேவன் அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே மேலான காரியங்களிலே கிரியை செய்வது. You see, if we only depend on the imminence of God, meaning the God involved in our daily life, we cannot survive through when times the trouble keep coming in our life. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரம் கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் அதை நாம் மேற்கொள்ள முடியாது. We must allow ourselves believe God is high and beyond everything, and we need to focus that throne that is in heaven. We must focus on God. தேவன் நம்முடைய சூழ்நிலையில் மாத்திரமல்ல, சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்து சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகை செய்கிறார் என்கிறதான அந்த அறிவு நமக்கு காணப்பட வேண்டும். There is a person name is called Job, and when he lost everything he has, he lost his children, lost his money, lost his career, lost his possession, and yet the Bible say Job rose and tore his robe and shaved his head and fell down on the ground and worshiped. He totally surrendered to God. யோபு என்கிற நபரை குறித்து நமக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் இழந்தாலும், தன்னுடைய ஆஸ்தி, பொருள், குடும்பம், பிள்ளைகள் இழந்தாலும் அவர் தேவனை ஸ்தோத்தரித்தார், அவரை ஆராதித்தார், விழுந்து பணிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And here we see this is a picture of surrendering God or to focus on the throne of God. இதுதான் அங்கு தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து சிங்காசனத்திற்கு நேராக அவர் தன்னுடைய நோக்கத்தை செலுத்தினார். You see, from here you understand that worship is aligned to the throne of God, but that brings us to the second point is worship involves the adjustment of life.
சிங்காசனத்தோடு கூட இணைந்திருப்பதுதான் ஆராதனை முதலாவது காரியம். 2வது, ஆராதனை எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஒப்புரவுபடுத்தி அவரோடு கூட ஆராதிப்பதாய் காணப்படுகிறது. You see, you need to adjust your life when you come to worship. வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் சமாளித்து அதனோடு கூட இணைந்து ஆராதிப்பது. Psalms 104 says, enter his gates with thanksgiving and enter his courts with praise. அவருடைய சமூகத்திலே துதியோடும் ஆனந்த களிப்போடும் அவருடைய சமூகத்திலே நான் பிரவேசிப்பேன் என்று சங்கீதம் 104 நாம் வாசிக்கிறோம். If you want to worship God, you need to prepare yourself. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Too many times we regard worship as a free ticket. Whenever we want, we just come in. அந்த ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிற மாதிரி எப்பெல்லாம் நாம் அவரை ஆராதிக்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அவரை ஆராதிக்கிறோம். You see, without adjusting your life, you are not able to enter into the presence of God. வாழ்க்கையின் காரியங்களை நாம் சரிப்படுத்தி அதை சமாளித்து விட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் வராவிட்டால் நாம் முழுவதுமாக அவரை ஆராதிக்க முடியாது. Therefore, many people think that they sing a few songs led by the pastors, they consider they have done their worship. அநேகர் போதகர் பாடுகிற அந்த 4 பாடலை பாடிவிட்டால் நான் நன்றாக தேவனை ஆராதித்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள். You see, you can tell people that the worship is aligned with the throne of God, but you must tell them how to get themselves aligned. தேவ ஆராதனை என்பது சிங்காசனத்தோடு இணைந்திருப்பது. அது எப்படி நாம் அவரோடு இணைந்திருப்பது என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். When I say adjust your life, meaning it's not when you come to church you need to dress nicely, even though it is good to dress nicely come to church. வாழ்க்கையின் காரியங்களை நாம் சரிப்படுத்தி கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் நன்றாக உடை உடுத்தி கொண்டு வருவதை மாத்திரம் நான் சொல்லவில்லை. உடை உடுத்துவது மிக முக்கியம். But let me tell you, when we say adjust our life, meanings that there are 3 areas. First one, we need to confess our sins and repent. We need to examine ourselves. வாழ்க்கையின் காரியங்களை சரிப்படுத்தி அவரை ஆராதிப்பது என்றால் முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்மை நாமே ஆராய்வது. You see, repentance is one of the things that really draws the presence of God. மனம் திரும்புவதுதான் நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. And God is always drawn near to people who have a contrite heart, meaning that they have sorrow over their sin. நெருங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். You see, as a pastor, if you live in sin, புறக்கணிப்பதில்லை. for example, if a pastor you live in sin, or leaders or elders live in sin, and that can cause the presence of God leave the holy place. சபை மூப்பர்கள் அந்த பாவ வாழ்க்கையிலே காணப்படுவார்களானால் அங்கு தேவ பிரசன்னம் காணப்படாது, அது எடுத்துக்கொள்ளப்படும். Yesterday I was my family using 1 Samuel to do our family altar, our devotion. எங்களுடைய தினம் குடும்ப ஜெபத்திலே நாங்கள் 1 சாமுவேல் காரிய வசனங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். You see, there is no discipline in the house of Eli. அந்த ஏலியினுடைய குடும்பத்திலே ஒழுக்கம் காணப்படாமல் இருந்தது. The sons committed sin and yet Eli never correct them. ஏலியினுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், ஆனால் ஏலி அவர்களை கண்டித்து. And we all know the story. The presence of God leave Eli's house and leave the temple in Shiloh. ஆகவே அவர்களுடைய பாவங்கள் நிமித்தம் தேவ பிரசனம் அவர்களுடைய குடும்பத்தை விட்டு அந்த தேவ ஆலயத்தை விட்டு எடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். The price of worship is surrender, but how we surrender, first thing we need to confess our sin and repent. தேவனை ஆராதிப்பது மிக முக்கியம். எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். The higher you lift up the standard of holiness,
the more you can draw near to the presence of God. எந்த அளவுக்கு உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து காணப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாய் தேவ பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உணர முடியும். It is not to ask you to get your member have a checklist to write down what sins they have committed. No, I'm not saying that. விசுவாசிகள் என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படின்னு நான் சொல்லல. But I want them to focus on the throne of God. The moment they see holy God, they will see what is unholy. அவர்கள் அந்த பரிசுத்த தேவனை பார்க்கும்போது எது அசுத்தமான காரியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். That's why when we enter into the throne of God, into the courts, His gates, and enter His courts with thanksgiving and praise, do you know that is like quiet our busy mind, quiet down, and focus on God. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் நாம் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கும் போது ஒரு சமாதானத்தோடு எல்லா நினைவுகளும் அப்புறப்படுத்தி அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நாம் கவனம் செலுத்துபவர்களாய் காணப்பட வேண்டும். There's one time when I was in one church, I forgot whose church. Every time when a member come into the sanctuary, they will come and they will bow down, they will make one prayer, only then they go back to their seat. நான் எந்த சபையில இதை பார்த்தேன் என்று எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அந்த விசுவாசம் உள்ளே வரும்போது அந்த இடத்துல நின்று தலை குனிந்து ஜெபித்து விட்டு அப்புறமாக தன்னுடைய இடத்துல உட்காருவதை நான் பார்த்திருக்கிறேன். I was so amazed by how the pastor taught their members in India. I was so amazed. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எப்படியாக அந்த போதகர் அந்த சபை விசுவாசிகளை இப்படியாக ஆவிக்குரிய விதத்திலே நடத்திருக்கிறார் என்பதை குறித்து. But as long they do it in the right way, examine themselves, I believe that the people will fear God in that sanctuary. அவர்கள் உண்மையாகவே தங்களை ஆராய்ந்து சோதித்து அறிந்து அப்படி செய்வார்களானால் அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிரசன்னத்தை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உணர்வார்கள். And second thing is to give thanks. I mean, you need to focus. You need to shift your focus or focus shift to God, then from our problem. இரண்டாவது, ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவது. மற்ற காரியங்களின் மேல் கவனம் செலுத்தாமல் கர்த்தரிடத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்துவது. You see, every time when we are grumble or we murmur, actually we are saying things against God, not against people. நாம் ஒவ்வொரு நேரமும் முறுமுறுக்கும் போது அவருக்கு விரோதமாய் பேசும்போது நாம் மனுஷர்களுக்கு விரோதமாய் இல்ல தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். If we help ourselves, we adjust ourselves, we always give thanks, we always thank God, we always praise God, then our life will definitely, slowly and eventually will align with the throne of God. நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும் போது அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படி செய்வோமானால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு And நேராக number நம்முடைய 3 கவனம். is praise. I mean, you need to actively participate. மூன்றாவதாக தேவனை ஆராதிப்பது, துதிகளை ஏறெடுப்பது. அப்படி என்றால் நன்றாக தேவனை ஆராதிப்பது. There are obstacles to worship. What are the things that stop us from worship? There are many things. தேவனை நாம் உண்மையை ஆராதிக்க கூடாதபடிக்கு வருகிற தடைகள் அநேகமா இருக்கிறது. First one is pride. You feel that you are very good, you are very critical to others. முதலாவது காரியம் பெருமை. எனக்குள்ளே சுயம் என்பது காணப்படுகிறது. மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவன் என்ற எண்ணம் வருகிறது. The longer you are in the Lord, the more you need to be humble, because this pride is a temptation to all leaders. எந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட இசைந்து இருக்கிறவர்களாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அநேக சபை போதகர்கள், தலைவர்கள் இந்த பெருமையில அகப்பட்டு கொள்கிறார்கள். You see, your members will follow your attitude. If you are very humble, you are longing for the presence of God, there will be a group of sincere believers, so their pastors humble themselves and they will follow you. பாருங்க, உங்களுடைய சபை விசுவாசிகள் உங்களை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். நீங்கள் தாழ்மையா இருந்தால் அவர்களும் அப்படியே தாழ்மையாய் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவார்கள். And needless to say much, the moment you humble yourself, your church will change.
நான் அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் உங்களை தாழ்த்தினால் சபையிலே மாற்றத்தையும் வளர்ச்சியும் நீங்கள் பார்ப்பீர்கள். Because as a leader, if you are very proud, very pride, full of arrogance, let me tell you, the church will never go far because you are against God. சபை தலைவர்களாகிய நாம், போதகர்களாகிய நாம் பெருமையுள்ளவர்களாய் இருப்போமானால் சபை ஒரு படி முன்னேற்றத்தை காண முடியாது. And there's another second thing is there are people who are, oh, I only do what I like to do. There are people are always rebellious and always have this kind of hedonism, means they only want to look for happy things, funny things. இரண்டாவது தடை என்னவென்றால், தான் நினைப்பதை தான் செய்வது. அவர்களுக்கு களியாட்டம் போன்ற மகிழ்ச்சியான காரியங்களை செய்வார்கள். மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்வார்கள். தங்களை மாத்திரம் திருப்தி கொள்ளும்படிக்கு. You know, some people will say worship is very dull. Can you sing something happy song? ஒரு சிலர் சொல்லுவாங்க, "என்ன இது இந்த பாட்டு ரொம்ப ஒரு மாரி சோகமா இருக்கு. நல்லா உற்சாகமான ஒரு பாட்டு பாடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. If your song is a very slow, they don't want. If they're going to see something very loud, very fast, oh, they are awake. பாருங்க, ஒரு சிலர் இந்த மொல்லமா பாடுற பாட்டு விரும்ப மாட்டாங்க. நல்லா ஜோரா கைத்தட்டி சத்தமா இருக்கிற பாட்டு தான் விரும்புவாங்க. That is because they are too self-focused. They only care about themselves. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. You need to preach more about God. You just need to preach about who is the Lord, and rather than to just tell them what to do, they need to aware that they are humans and God is God. They are just human. அவர்கள் மனிதர்கள், தேவன் தேவனா இருக்கிறார். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். The third one is self-righteous, which I already mentioned. They think that they already have a deep relationship with God. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2வது காரியம் சுயநீதி. தேவனோடு கூட அந்த ஐக்கியமான உறவிலே நிலைப்பட்டிருப்பது. And there are also people are watching with cool eyes. They don't involve. They just spectating. ஒரு சிலர் வந்து ஆராதிக்கும்போது கண்ணை திறந்து பார்த்துன்னே இருப்பாங்க. அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. மத்தவங்கள பார்ப்பாங்க. Many people come to church. They are come here to look at other people worship, rather they worship God. அநேகர் ஆராதிக்க வரும்போது அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. மற்றவங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வருகிறாங்க. And as a pastors, we always need to remind them. ஆகவே போதகர்களாகிய நாம் அவர்களுக்கு இதை நினைப்பூட்ட வேண்டும். This is very important. இது மிக முக்கியமான காரியம். Now I want to go to the third point, which is very important for you. It is worship is to ascend to the presence of God. இது 3வது காரியம் மிக முக்கியமான காரியமாய் காணப்படுவது. தேவனுடைய சமூகத்திற்கு நேராக போய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். We know God's presence is everywhere because He is omniscient. தேவன் எங்கும் Omnipresent, sorry. தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவரா இருக்கிறார். அவருடைய பிரசனம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனாலும் God is everywhere. God is with us. But are we entering the presence of God is another issue. தேவ பிரசனம் எல்லா இடத்திலும் வியாபித்து காணப்படுகிறது. ஆனால் நான் அந்த பிரசனத்துக்குள்ளே கடந்து போகிறேனா என்பதுதான் கேள்வி. You see, there's one word we say, we enter into the presence of God. அவருடைய சமூகத்திலே நான் துதியோடு பிரவேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். And there's another terms we always say, Shekinah glory, meaning the glory of God come in the midst of us. ஷெக்கேனா க்ளோரி என்று சொல்லுகிறோம். அதாவது தேவ மகிமை எங்கள் மத்தியிலே வந்து இறங்கி காணப்படட்டும். You see, that means that we can experience the presence of God in many different level and dimension. நாம் தேவ பிரசன்னத்தை பல கோணங்களிலே, பல அளவுகளிலே, பல வித்தியாசமான முறையிலே நாம் உணரலாம். Don't satisfy by the only presence of God. God is everywhere, Emmanuel. Don't satisfy with that level of glory. தேவன் எங்க இருக்கிறார், ஆகவே தேவ பிரசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அதிலே நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். Because God has prepared something even more for everyone. ஆனால் தேவன் அதை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். One of the way can enable us to experience the presence of God.
ஒரு தேவ பிரசன்னத்தை அதிகமாய் நாம் இப்படியாக உணரலாம். அது என்னவென்றால், It has to do with worship, and worship bring us up into the presence of God. நாம் தேவனை ஆராதிக்கும்போது அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. Just think about this phrase I'm going to say. When நான் we enter into the presence of God, நாம் தேவனுடைய சமூகத்திலே துதியோடு பிரவேசிக்கும்போது, we are moving from the senses that only respond the things of the world and adjust to be sensitive to the things of God. உலக காரியங்களின் சிந்தனைகளை விட்டு தேவ காரியங்களின் மேலே சிந்தையுள்ளவர்களாய் அவருடைய சமூகத்திலே கடந்து செல்வது. You see, you cannot tell member where is God and how God looks like. தேவன் எங்க இருக்கிறார், அவர் எப்படி காணப்படுகிறார் என்பதை நாம் விவரித்து சொல்ல முடியாது. You see, you cannot tell them how God looks like, what is the shape, where He is. அவர் எங்க இருக்கிறார், அவருடைய உருவம் எப்படியாக இருக்கிறது, இதையெல்லாம் நம்மால விவரித்து விசுவாசிகளுக்கு சொல்ல முடியாது. But if, let's say, you lift up their worship to God, they align with the throne of God, they enter into the presence of God, they start to become sensitive to God. அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக நடத்தும்போது, தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக வந்து அவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது, அப்போது தேவனுக்கான காரியங்களை அதிகமாய் உணருவார்கள். Our problem today is all the members only sensitive to the things in the world. They have no sensitive to God at all. இன்றைக்கு விசுவாசிகள் உலக காரியங்களிலே மாத்திரம் அவர்களுடைய உணர்வுகள் காணப்படுகிறது தவிர, தேவனுக்கு அடுத்த விஷயத்துல அவர்களுடைய உணர்வுகள் அங்கு காணப்படவில்லை. If our member have no sensitive to God at all, you have no way to help them to improve or move forward in the spirit. அவர்கள் தேவனுடைய விஷயத்திலே உணர்வில்லாதவர்களாய் இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அவர்களை அதிகமாய் வளர்க்க முடியாது. You know, sometimes you have visitors from other nations come to India. ஒரு சில நேரத்திலே வேற வெளி தேசத்திலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு சிலர் வரலாம். You know, some people they are from Europe, they don't eat curry, they don't eat sambal, they don't take spicy food. ஐரோப்பா தேசத்திலிருந்து வருகிறவங்க இந்த சாம்பார், நம்ம வைக்கிற இந்த குழம்பு, இந்த காரமான குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. So when they come to India, or they always go back to McDonald's. எப்போதெல்லாம் அவங்க இந்தியாவுக்கு வராங்களோ, அந்த வெளியூர்ல இருக்கிறவங்க அந்த மெக்டொனால்ட்ல போய் அங்க போய் சாப்பிடணும்னு தான் விரும்புவாங்க. They only go to Starbucks, they only go to all the coffee shop. அந்த காஃபி ஷாப்க்கோ, அந்த ஸ்டார்பக் அங்க போய் தான் அவங்க சாப்பிடணும்னு விரும்புவாங்க. But Malaysians are different. We add spicy food. ஆனா மலேசியால வருகிற நாங்க வித்தியாசமானவங்க. நாங்க காரசாரமான சாப்பாடு கூட நாங்க சாப்பிடுவோம். Wow, when we come here, we took tandoori, we eat whatever curry we will take, we just eat everything. நாங்க இந்தியாவுக்கு வரும்போது தந்தூரி, வடை என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாவற்றையும் நாங்க சாப்பிட விரும்புகிறவர்களா இருக்கிறோம். Because our tongue is very sensitive to spicy food. எங்களுடைய நாக்கு அந்த காரசாரமான சாப்பாடு சாப்பிடுகிறதிலே அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. We crave for more, we want to have more tandoori, want to have more sambar, curry chicken, whatever. அந்த சிக்கனோ, தந்தூரியோ, சாம்பாரோ அதிகமாய் நாங்க சாப்பிட விரும்புகிறோம். Same in the spiritual realm. When your member have no taste for the things of the God, they will not ask for more. தேவனுடைய காரியங்களை விசுவாசிகள் அதிகமாய் ருசிக்காவிட்டால் அவர்கள் அதிகமாய் கேட்க மாட்டார்கள். All they care is about money, the blessing and peace. அவங்க உலக காரியங்களை ருசிக்கிறவர்களா இருக்கிறதுனால பணம், சமாதானம், மற்ற உலக காரியங்களை மாத்திரம் தேடுகிறார்கள். And they have no idea who they are. அவங்க யார் என்கிறதான அறிவு அவர்களுக்கு இல்லை. You see, worship is from the earthly realm and to the heavenly realm. ஆராதனை என்பது
பூமிக்குரிய காரியம் அல்ல, பரலோகத்திற்குரிய காரியமாய் அது காணப்படுகிறது. You see, the position of the saints is actually is in heaven. அஹ் விசுவாசியினுடைய ஸ்தானம் அந்த பரலோகத்திற்கு ஒப்பிடப்படுகிறதாய் காணப்படுகிறது. You see, Ephesians chapter 2 verse 6 says that, and he raised us up with him and seated us with him in the heavenly place in Jesus Christ. எபேசியர் 2:6 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் தெரிவிப்பதற்காக. And I pray that மன்னிக்கவும். you will always understand who you are. You are actually, your position is in heaven, not on earth. 7வது வசனம் தமிழ்ல அது சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய இந்த பதவி அந்த உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்கிற அந்த ஸ்தானத்திற்குள்ளாக ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. You see, when worship, during the worship, and when we know how to worship, it's actually we are ascend to the presence of God. நாம் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இணைந்து ஒருமுகப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Just to be sure that you know that you are coming to the throne of God, the holy mountain of God, and where there is the angels are meeting together. நீங்கள் எப்பொழுதும் இந்த உணர்வு உள்ளவர்களாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த அந்த சன்னிதானத்திலே தேவ தூதர்களோடு கூட பரிசுத்த பிரசன்னத்திலே அந்த பரிசுத்த மலையிலே அவரை ஆராதிக்கிறோம் என்கிறதான உணர்வு. Without reading the scripture, Isaiah chapter 6, which you should know that the prophet Isaiah saw the throne of God, the seraphim, they are shouting, they cry out, holy, holy, and holy. அங்க ஏசாயா 6 நாம் வாசிக்கிறோம், அங்கு சேராபீன்களும் கேராபீன்களின் மத்தியிலே பரிசுத்தர் ஆகிய தேவன் அமர்ந்திருக்கிறதை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் சொல்லுகிறார். And the apostle John in book of Revelations, the Bible says that after this I look, behold, a door standing open in heaven, and the first voice which I heard speaking to me like a trumpet say, come up here and I will show you what must take place after this. வெளிப்படுத்தல் 4:1 இப்படியாக யோவான் எழுதுகிறார், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. You see, when God speak to John and he say, come up here, this is an invitation for each and every one of us to come up to the presence of God, before the throne of God. யோவானோடு ஆண்டவர் பேசும்போது இங்கே ஏறிவா என்று சொல்லுகிறார். அதே போல நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் போது இங்கே ஏறிவா, என்னோடு கூட வந்து அங்கே மேலே அவரை ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. And Revelation 4 verse 2 says that at once I was in the Spirit, meaning the Holy Spirit lift up the Apostle John, and behold, he come into the heavenly place, and he saw a throne in heaven with one seated on the throne. அவர் ஆவிக்குள்ளாகிறார், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பும் போது அப்போது அவர் வானத்திலே அங்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிற தேவனை அங்கு அவர் பார்க்கிறார். You see, God is opening doors for those who prepare. நாம் அவருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தும் போது தேவன் அந்த வாசல்களை நமக்காக திறக்கிறார். A door is open, standing in heaven, inviting his children to enter into their heavenly position. பரலோகத்திலே அங்கு அந்த வாசல் திறக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய ஸ்தானத்திலே இருந்து அவரை ஆராதிக்கும்படி, அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் வரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். And Hebrew chapter 12 verse 22 describe more about this place. Here says, but you have come to a Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, and to the innumerable angels in festal gathering. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வருகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. And verse 23 says, and to the assembly of the firstborn who are enrolled in heaven, and to God, the judge of all,
and the spirit of the righteous make perfect. எபிரேயர் 12:23 இப்படியாக சொல்லுகிறது, பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் என்று. And to Jesus, the mediator of a new covenant, and to the sprinkled blood that speaks the better word than the blood of Abel. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். Hebrew chapter 12 verse 22 onwards, speaking about our heavenly place, the gathering, the ecclesia, the heavenly ecclesia, where they are and who are in the ecclesia. யார் அந்த எபிரேயர் 12:22 நான் வாசிக்கிறோம், அங்கு சபை கூடி வருகிறது, எங்கே அவர்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In that place, we call that the city of the living God. அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு நகரமாய் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In that place, there are numerous angels. அங்கு எண்ணற்ற தேவ தூதர்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. In that place is assembly of the firstborn. They are in heaven. They are the first one. They are the elite. They are the people who are chosen. பரலோகத்திலே அங்கு தெரிந்தெடுக்கப்பட்ட முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய அந்த ஐக்கியம் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். God is there. தேவன் அங்கு இருக்கிறார். Jesus is there. இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார். The blood of Jesus Christ is there, witnessing for our future. நம்முடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கப்படி இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற ரத்தம் அங்கு காணப்படுகிறது. But without reading the verse 25, we will miss the whole thing. The important key of meeting God face to face in verse 25. Verse 25 says that, oh sorry, you continue. தேவனை முகமுகமாய் நாம் பார்க்கிறது அந்த 25வது வசனத்திலே முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Why we meet God in heaven? Why we meet God face to face? தேவனை நாம் பரலோகத்திலே ஏன் முகமுகமாய் சந்திக்க வேண்டும்? The key is here. Verse 25 says, see that you do not refuse him who is speaking. யார் பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து அதை நிராகரிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. Yes, continue. He say, for if they did not escape when they refuse him who warned them on earth, much less will we escape if we reject him who warned us from heaven. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விளங்கினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவர்களை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? Today is too many Christians, they don't know God. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். Well, they know Jesus, name of Jesus. Well, they experience blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். But it is the face to face with God that caused them to fear God and to serve God. தேவனை முகமுகமாய் சந்திக்கிறதான அந்த அனுபவம், தேவனோடு பேசுகிறதான அந்த அனுபவம் அதிகமாய் காணப்பட வேண்டும். In church, when we go out, we reach out for more souls. நாம் சபையில அநேக ஆத்துமாக்களை நாம் கொண்டு வர வேண்டுமானால், but in church, inside the church, we need to push and lift up the presence of God until the uppermost. உயர்ந்த அளவிலே தேவ பிரசன்னத்துக்கு நேராக கடந்து போவதை குறித்தும் தேவ பிரசன்னத்தை உயர்த்துவதை குறித்தும் நாம் சொல்லும்போது அப்படி நடக்கும். Not just to sing a good hymn, not just to have a lot of people singing, have a lot of people meeting God face to face. வெறும் பாடல்களை பாடி ஆராதிப்பதல்ல, தேவனை முகமுகமாய் சந்திக்கிறதான அந்த அனுபவத்திற்கு நேராக நாம் விசுவாசிகளை நடத்த வேண்டும். When you bring people to meet God, they will follow God.
They won't follow you at all. They will, no, I'm saying they won't just follow you, but they will follow God. தேவனுடைய முகமுகமாய் பேசுகிறதான அந்த அனுபவத்திற்கு நேராக நாம் விசுவாசிகளை நடத்தும்போது அவர்கள் உங்களை மாத்திரமல்ல தேவனை முழுமையுமாய் பின்பற்றுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். Because they will hear the warning from heaven rather just to listen to the warning from earth. நம்மிடத்திலிருந்து வருகிறதான அந்த வார்த்தை அல்ல, தேவ பரலோகத்திலிருந்து வருகிறதான அந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். In the ending, I want to use this story said by Jesus, his encounter on this earth, to share about how to become a worshipper. உண்மையான ஒரு ஆராதிக்கிற நபராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடைசியாக இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The story has taken from Luke chapter 7. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. I'm going to just read a few pieces of verse. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். And here says, Luke 7 verse 36 onwards says, one of the Pharisees asked him to eat with him, and he went into the Pharisee's house and took his place at the table. அங்கு ஒரு பரிசேயனுடைய வீட்டில் அவர்களை சாப்பிடும்படி அழைக்கிறார். இயேசு அவர்களோடு போய் அங்க அவர்கள் மத்தியிலே பந்தி இருக்கிறார். And behold, a woman of the city who was a sinner, when she learned that he was reclining at the table of Pharisee's house, brought a alabaster flask of ointment. அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அங்கு வந்து அழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரினாலே தன்னுடைய தலைமறையினால் அவருடைய பாதங்களை துடைத்து முத்தமிட்டு பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And standing behind him at his feet, weeping, he began to wet his feet with her tears and wipe with them with the hair of her head, and kissed his feet and anointed them with the ointment. அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றி அழுது தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைக்கிறாள் அந்த பாவியான ஸ்திரீ. I take for granted all our pastors, so I don't read all the text and scripture, but we all know the story. நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் அறிந்திருக்கிறது, ஆகவே நான் இதை முழுமையா வாசிக்கல. A woman came to meet Jesus, and she is a sinner. ஒரு பாவியாகிய ஸ்திரீ அங்கு இயேசுவை அங்கு வந்து சந்திக்கிறார். And she know that she is a sinner. She repent and she cry. அவள் ஒரு பாவியா இருந்தாலும் அறிக்கையிட்டு அங்கு மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். And of course, in the story goes on that she wiped this Jesus' feet with her hair, and also kiss his feet, anoint them with ointment. அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தலைமறியினால் துடைத்து பரிமள தைலத்தினால் அபிஷேகம் செய்து முத்தமிடுகிறார் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். The Pharisees is not really happy with Jesus, both Jesus and the woman. அந்த பரிசேயன் ஆண்டவரை அழைத்த அந்த பரிசேயனுக்கு அந்த ஸ்திரீயும் பிடிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவையும் பிடிக்கவில்லை அங்கு. And Jesus asked Pharisees a question. அந்த பரிசேயனை பார்த்து ஒரு கேள்வி இயேசு கேட்கிறார். And Jesus says, a person forgive two persons, one owe him little money and another one owe him a lot of money. Which one love the persons more? கொஞ்சமாய் கொடுத்தவனையா அதிகமாய் கொடுத்தவனையா அவரை கொஞ்சமாய் மன்னித்தவனுக்கா அதிகமாய் மன்னித்தவனுக்கா யார் அதிகமாய் அன்பு செலுத்துவான் என்று பரிசேயனை கேட்கிறார். Okay, so we all know the story that the Pharisees answer, right? They say the person who been forgive more will love the person more. யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு செலுத்துவான் என்று அந்த பரிசேயன் சொல்லுகிறார். Okay, I want to use this as a background of what I'm going to share. Okay, how we become a worshipper. எப்படி நான் ஒரு ஆராதிக்கிறவனாக காணப்பட வேண்டும்? Okay, the worshipper is a giver. ஆராதிக்கிறவர் கொடுக்கிறவராய் காணப்பட வேண்டும். You see, as a worshipper, you give.
not worshiper to get something. ஆராதிக்கிறவர்கள் வெறும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Always come with a mentality that today I want to give God something. நாம் தேவனை ஆராதிக்க போகும்போது, நான் ஏதோ ஒன்றை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான அந்த மனப்பான்மையிலே தான் நாம் போக வேண்டும். You see, the moment when we come with a condition that what can I get from God, it totally just spoil the worship. நான் இன்னைக்கு ஆராதிக்க போகிறேன், என்ன தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற அந்த மனப்பான்மை ஆராதிப்பதற்கான சூழ்நிலை கெடுத்துவிடும். You see, we need to worship God in spirit and in truth. நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். Like the woman, not only just prepare alabaster, this perfume or ointment before she come to this house, to this Pharisee's house. அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். By standing there, before anything happened, by standing behind Jesus, she started to cry. இதெல்லாம் செய்வதற்கு முன்பாகவே இயேசுக்கு பின்பாக நின்று அந்த ஸ்திரீ அழ ஆரம்பித்தார். You see, a worshipper reveals their true feelings to the Lord. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் உண்மையாய் தங்களுடைய உணர்ச்சிகளை தேவனிடத்தில் வெளிப்படுத்துவார்கள். And the worshipper, they are doing their best because you know why? The woman's even not use the cloth. I believe that she has handkerchief. அந்த சகோதரி கிட்ட ஒரு கர்ச்சீப் இருந்திருக்கலாம், ஆனாலும் அதை அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் எப்போதும் சிறந்ததை தான் தேவனுக்கு கொடுப்பார்கள். I believe that she has a towel or whatever cloth or cover that she's on her cloth. I believe that she has. அந்த அம்மா கிட்ட ஒரு டவலோ இல்லை தன்னுடைய மேல் வஸ்திரமோ ஏதோ ஒரு துணி அவங்க மேல போட்டுன்னு இருந்திருப்பாங்க. But she just give her best, her hair. ஆனாலும் அந்த அம்மா தனக்கு இருந்ததான அந்த சிறந்த அந்த தலைமுடியினால பாதங்களை துடைத்தார். Another thing is this worshipper focus on the Lord. And you know, for her as a sinner, well-known sinner in the city, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரீ, உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பார்கள். the moment she enter into that room, people will all start to discuss about her. அந்த ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே மற்றவங்க எல்லாம் அவங்கள பத்தி அங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. And she only focus on Jesus and Jesus alone. She press in, she enter to that room, and she do whatever she could. ஆனா அந்த ஸ்திரீயோ மற்றவர்களை யாரையும் பார்க்கவில்லை. அவளுடைய நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்தது. வந்து பாதப்படியில கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை துடைத்து மனம் திரும்பினாள். So I want to mention about a worshipper. You must be able to be a giver. A worshipper, you must really have truth to your feeling. A worshipper, you must press in. A worshipper, you must focus. ஆராதிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தங்களுடைய உணர்ச்சிகளை உண்மையாய் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்காக சிறந்ததை கொடுக்க வேண்டும். தேவன் மேலே நோக்கமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். I really want to say something that how we build our church or how we build the next generations. We cannot build anything who has no connection with God. தேவனோடு கூட இணைந்து இருக்காவிட்டால் வருகிற சந்ததியை நாம் தேவனுக்காக உருவாக்க முடியாது. ஆகவே வருகிறதான தலைமுறையை நாம் தேவனுடைய உறவிலே இருக்கிறவர்களாக ஆயத்தப்படுத்த வேண்டும். Anything that has no connection with God will not last and will not stand. தேவனோடு கூட இணைந்திருக்காத எந்த காரியமும் ஒருபோதும் நிலைத்திருக்காது. You see, just now we mentioned about the obstacles of worship. ஆராதனைக்கு வருகிறதான தடைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். I want to end with another set. You know, sometimes the obstacle of worship also has to do with over immersed in the atmosphere and music. Especially right now, when there are people there are many choices of worship.
young people will choose the contemporary style, and the old people will only choose the old hymn style. பாருங்க, ஆராதனையில பல வித்தியாசங்கள், பல முறைகள் உண்டு. வாலிபர்கள் தற்காலத்திலே இருக்கிறதான அந்த இசைக்கு ஏற்ற மாரி தேவனை ஆராதிக்க விரும்பார்கள். ஆனால் முதியோர்களோ அந்த பழைய காலத்து பாடல்களை பாடுவதை தான் விரும்புவார்கள். Everywhere in the world is the same. When you sing old songs, the old people happy. When you sing new songs, the young people happy. பழைய பாட்ட பாடுனா வயசானவங்களுக்கு சந்தோஷம். ஆனா புது பாடல்களை உற்சாகமா பாடுனா தான் வாலிபர்களுக்கு சந்தோஷம். இதுதான் உலகமெங்கும் நடக்கிறது. One of the reason is we are too tuned in to the style or the music or the atmosphere we used to. ஏனென்றால் அதற்கு காரணம் அந்த ராகத்திற்கும், அந்த இசைக்கும், அந்த சூழ்நிலையை மாத்திரம் நாம் கவனிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். And we have missed the spirit of worship is in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட்டு மற்ற காரியங்களிலே நாம் மூழ்கி விடுகிறோம். You see, worship has another obstacle is we only worship with lips, half-hearted. ஆராதனைக்கு இருக்கிறதான இன்னொரு தடை என்னவென்றால், நாம் Think முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பதல்ல, உதட்டளவிலே. if the worship, when you worship, you never move your heart, will never move God's heart. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அசைக்காவிட்டால் தேவனுடைய இருதயத்தை நீங்கள் அசைக்க முடியாது. And the number 3, we are too stick to the rules and easy resist the leading of the worship leader. Sometimes you go to a place or there are different people have different styles. As long the things don't suit you, you don't want to participate. பாருங்க, நமக்கு பிடிக்காவிட்டால் அநேக நேரத்தில் ஆராதனையிலே நாம் அதிலே ஈடுபட மாட்டோம். நமக்கென்று ஒரு கோட்பாடு, நாம் விரும்புகிறபடி தான் இருக்க வேண்டும் என்று அப்படி நினைப்போம். ஆராதனை நடத்தி சிலர்களோடு கூட நாம் இணைந்து போவதில்லை. Let's learn from these 24 elders. இந்த 24 மூப்பரிடத்திலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். The Bible says the 24 elders, they fall down before him who is seated on the throne and worship him who lives forever and ever, and they cast their crown before the throne. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. You see, without casting down the crown, you cannot live up to the standard that God requires. தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். Cast down the crown of you being a pastor. போதகர்களாகிய நாம் நமக்கு இருக்கிற அந்த சிங்காசனத்தையும் அவருக்கு முன்பாக கழற்றி வைத்து விட வேண்டும். The moment you cast down your crown before God, you are honoring God and God will honor you. நமக்கு இருக்கிற அந்த கிரீடத்தை நாம் கழட்டி வைக்கும்போது தேவனை நாம் கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். The most powerful message you can send to your church is self-example. You have to be a role model of worshiper. நீங்கள் தான் உங்களுடைய சபைக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக காணப்பட வேண்டும். அது மிக ஒரு வல்லமையுள்ள காரியமாய் காணப்படுகிறது. Some pastors are very smart. I mean, they are very good in leading. அநேக போதகர்கள் தங்களை விசுவாசிகளை இப்படியாக நடத்துகிறதுல நன்றாய் இருக்கிறார்கள். After the worshiper has done the leading of worship, the worship leaders has done the leading, they will go up to sing one more song to lift the member even higher into the presence of God. அந்த ஆராதனை நடத்துகிறவர்கள் ஆராதனை நடத்தி முடித்த பிறகும் போதகர் போய் ஒரு பாட்டை பாடி இன்னும் மேலான அளவிலே விசுவாசிகளை கொண்டு செல்வார். You know, when people touch the presence of God, your message can get through very easily. தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் தொடும்போது நீங்கள் கொடுக்கிறதான செய்தி எளிமையா அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். Our problem today is many people come to learn knowledge, but they are not come to get near to God. அநேகர் சபைக்கு வருவது ஒரு அறிவுபூர்வமான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே வருகிறார்களே தவிர தேவனோடு கூட நெருங்கி வர வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் இல்லை.
the 24 elders, they bow down before God. They are the highest ranking, I would say, is that, in terms of the creator, in the creator in the heavenlies, the 24 elders are sitting on their throne and they're willing to lay down their crown. This is what we need to learn. அந்த 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் முன்பாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு உன்னதமான நிலைமையில இருந்தாலும் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி வைத்து சிங்காசனத்துக்கு முன்பாக அவரை பணிந்து கொண்டார்கள். So I want to encourage you one thing, pastors. Bring yourself before God. Bring your members before God. This is one thing you do that will cause your people, your church, from the earthly realm enter into the heavenly realm. உங்களையும் உங்களுடைய சபை விசுவாசிகளையும் நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக கொண்டு வரும்போது, அழைத்து வரும்போது, நீங்கள் சபையிலே ஒரு முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். If you're going to week after week focus of increasing that level of worship, that level of presence of God, let me tell you, whoever enter into your church, they will transform because they meet God face to face. எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை ஆராதிப்பதிலே நீங்கள் மேலும் மேலும் கடந்து போய் அவருடைய பிரசன்னத்திலே அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த அளவு உலக காரியங்களை விட்டு பரலோகத்துக்கு நேராக நீங்கள் போகிறவர்களாய் காணப்படுவீர்கள். சபையிலும் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள். And I really pray that this morning, this message can really bring understanding, spiritual understanding to whatever situations you are going through. நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே கடந்து போனாலும் இந்த செய்தியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let us pray. I want to then I'll pass the time to Pastor Stanley to maybe get a few pastors to respond in prayer. இப்போது பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் ஒரு சில போதகர்களை ஜெபத்துக்கு நேராக வழி நடத்தும்படி அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். And I'll pray first. Lord, I pray that you use this message this morning to really lift up our ministry, lift up our relationship with you. ஆண்டவரே, இந்த காலை வேளையின் இந்த செய்தி எங்களுடைய உறவு விடத்திலே இன்னும் ஐக்கியப்படும், எங்களுடைய ஊழியத்திலே இன்னும் நாங்கள் அதிகமாக செய்யவும் எங்களுக்கு உபயோகமாய் காணப்படட்டும். And cause the church, Lord, to really come into that presence, that holy presence of God. ஆண்டவரே, அந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேராக வர சபையாக எங்களை நீங்கள் ஒருமுகப்படுத்தும். Align to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறவர்களாய் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Amen. I'll pass the time to Pastor Stanley. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let God's name shall be glorified. கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் வல்லமையாக உணர முடிகிறது தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாக நாம் கேட்கிற பொழுது. Whenever we listen to the word of God in a deep manner, we can feel the presence of God and we can feel the power of God in our midst. இந்த வேளையில கூட அந்த ஆராதனையின் துதியின் பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது. We can feel the presence of God. We can feel the blessings through the worshiping the living God. இந்த அபிஷேகத்தோட ஒரு 2-3 பேர் ஜெபிக்கலாமா? With this anointing, I am going to request 2-3 pastors to join in prayer. தொடர்ந்து இந்த அபிஷேகத்தை நம்முடைய இந்த கேட்டதான இந்த சத்தியங்களை நம்முடைய ஆராதனைகளில் உபயோகிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த சத்தியங்கள் ஆழமாக மக்களுக்குள்ள கொண்டு செல்வோம். Let us utilize this instruction from the word of God. We can teach to our believers to worship accordingly in the presence of the Lord. ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய போதகர் டேனியல் டேனையா அவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியங்கள் இன்னும் பெருகுவதாக. Let God use Pastor Daniel Tanaya in a larger way. Let his ministry shall be blessed in a enlarged manner. மதிப்புக்குரிய தேவனுடைய ஊழியர்களை ஒரு 2-3 பேர் ஜெபிக்கலாமா? அபிஷேகத்தில் அப்படியே நிறைந்து ஜெபிக்கலாமா? ஆவியில் ஏவப்பட்ட தேவனுடைய ஊழியருக்கு ஜெபம் பண்ணுங்க.
வேறு சொல்லுகிறதை Thank விட. you, Jesus. பரலோக Hallelujah. பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபாலா ஷஹதுரன் யாங்கடதரன் யாதுரி போலி யாதுர மமன கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் வர வேண்டும் என்ற வார்த்தையின் அடிப்படையில கர்த்தாவே ஆவியோடு உண்மையோடு கொண்டு கொள்ள வேண்டும் வார்த்தையின் அடிப்படை இன்றைக்கு ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். 24 மூப்பர்கள் எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, எந்த ஒரு தேவனுடைய ஊழி நடத்தினாலும் அந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் இணைந்து கொண்டு ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பம் எங்கள் திருச்சபையும் முன்பாக வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து உண்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே உணர்வுகளோடு நாங்கள் வந்து ஆராதிக்கும்படியாக உள்ளத்தின் ஆடத்தனம் ஆராதிக்கும்படியாக சிந்தனையோடு ஆண்டவரே அந்த டேஸ்டோடு உண்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இன்றைக்கு இறை வார்த்தை கொடுத்ததுதான் ஆண்டவரே மதிப்புக்குரிய டேனியல் ஐயா ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாக அவரை பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்காண்டவரை பெரிதும் காரணமாக ஆண்டவரே ஸ்டான்லியை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லார் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமையும் நிறைந்து நாங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக ஆராதனைக்குள்ள எங்களை இணைத்துக் கொள்ளும்படியாய் கிருபை செய்யுங்க. நாமத்தில் ஜெபிக்கிறோம். ప్రేమిస్తున్నట్టు మా పరలోకపు తండ్రి, మీ పరిశుద్ధమైన ఘనమైన శ్రేష్టమైన నామానికి స్తుతి స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం. ఉదయ కాలం మందునైనా సేవకులుగా మేము కూడి మా ప్రభా ఇంతవరకునైనా దైవ సేవకులు ఆత్మీయులు పెద్దలు మా తండ్రి స్తోత్రం డానియల్ అయ్య గారి ద్వారా ప్రభా ఆరాధన అంటే ఏమి, స్తుతి అంటే ఏమి, ఎట్లా ఆరాధించాలి, ఎట్లా స్తుతించాలి అనేసి ప్రభా స్పష్టంగా లోతుగా ప్రభా మమ్మల్ని నడిపించిన విధానం బట్టి మీకు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం. ఇంతవరకు మేము ఏ విధంగా ఆరాధించామో తెలియదు, కానీ ఇప్పుడు ప్రభువా మరి యోహాను సువార్త 4వ అధ్యాయం 20 నుంచి 24 వరకు దేవుడు ఆత్మ కనుక ఆయన ఆరాధించువారు ఆత్మతో సత్యముతో ఆరాధింపవాలని ఆ వాక్యాన్ని హెచ్చరించిన విధానం బట్టి మీకు స్తోత్రాలు. మా తండ్రి డానియల్ అయ్య గారిని బట్టి వందనాలు చెల్లిస్తున్నా. అతని ద్వారా మీరు మాట్లాంటి మాటలు మా ప్రభు మా హృదయములో మా సంఘాల్లో మా ప్రాంతాల ప్రభు వాటిని మేము ఆత్మతో ఆరాధించడానికి సత్యముతో ఆరాధించడానికి మమ్మల్ని ప్రేరేపించిన విధానం బట్టి మీకు స్తోత్రాలు చెల్లిస్తూ ఈ నామానికి మహిమకరంగా కూర్చుని మాకు అందరికి ఆశీర్వాదకరంగా వారికి దీవెనకరంగా మార్చినందుకు స్తుతి స్తోత్రాలు చెల్లిస్తూ యేసు క్రీస్తు నామములో అడిగి వేడుకొంచున్నాము తండ్రి. ஆமென். ஆமென். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவே, இன்னைக்கு எங்களோடு கூட நீர் பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சபையில நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா கனமும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றியோடும் துதிக்கிறோம், சோத்திரிக்க ராஜா. உம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே இன்னமாய் எங்களை உற்சாகப்படுத்தி அனல் மூட்டி எழுப்பும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே சிங்காசனத்தில் வாசம் பண்ண தேவனே உம்மை கர்த்தாவே இந்த ஆவியிலே உணர்ந்து உம் நாமத்தை மையப்படுத்தி ராஜா ஆண்டவரே நாங்கள் உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தாவே எப்படி நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அருமையான தாசன் மூலமாய் நீர் வெளிப்படுத்துகிற ரகசியத்துக்காய் சோதரிக்க ராஜா. இன்னும் ராஜ்யம் கட்டப்பட கர்த்தாவே நாங்கள் எங்கள் ஊழியர்களை சபைகளை கர்த்தாவே தேவ பயத்தோடு கூட ஆவியில ஆராதிக்கத்தக்கதா ரபா ஷதா லபா கரதலபா ஒரு பராத உரபா கரதலபா லபா லபா பிரசனத்தை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நீ உனக்காய் சோதரிக்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்துல ஊழியர்களாக நம்ம ஏறக்குறைய 40 ஊழியக்காரர் நம்ம கேதர் ஆயிருக்கிறோம் பாருங்க. Amen. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை ஒரு சஃபிஷியன்டான டைம் வந்து எடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க முடியா கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதே போல ஒவ்வொரு வாரம் கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட், டு லர்ன் த வேர்ட் ஆஃப் காட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய திருச்சமூகத்துல ஒரு நல்ல ஆழமான சத்தியங்களை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மொத்த ஊழியர்கள் எல்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க எல்லா இடங்களிலும் இருந்தோம். ஒவ்வொரு மொத்த ஊழியர்கள் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆல் சீனியர் பாஸ்டர்ஸ், so many senior pastors are participated. Thank you for your love. உங்களுடைய அன்புக்காக நன்றி. soon will gather in your place. உங்களுடைய இடங்கள்ல along with our beloved pastor Daniel. Finally, could you please say one prayer and conclusion along with the benediction, pastor? Say again. Yeah, finally you can pray final prayer and put the benediction, pastor. Okay, good. Hallelujah. Let's pray. Hallelujah. Yes. Lord, we just want to come before you. And Lord, we just want to say, Lord, you are God. You are seated on the throne of each and every one of us in this place. And Lord, I just want to declare, sorry, I need to interpret, right? Yeah. ஆண்டவரே, நீர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். And Lord, we just want to pray that you continue to lead each and every one of us. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். That we were able to see your presence in bigger, stronger, greater in every churches. ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலே உம்முடைய பிரசன்னத்தை அளவுக்கு அதிகமான விதத்திலே, பெரிய விதத்திலே நாங்கள் பார்க்க வேண்டுமாய் நாங்கள் விரும்புகிறோம். And Lord, I pray right now, I want to pray this blessing to all our fellow workers, fellow pastors here. ஆண்டவரே, இங்க இருக்கிறதான எல்லா உடன் ஊழியர்களோடும் உடன் சபை போதர்கள் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். That may the Lord bless you and keep you. தேவன் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் முன்னேற்றமான காரியங்களை செய்ய உதவி செய்வாராக. And may the Lord make his face shine upon you and be gracious to you. தேவன் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேலே கிருபையா இருக்க கடவாராக. And the Lord lift up his countenance and upon you and give you peace. தேவன் தம்முடைய முக பிரகாசத்தை உங்கள் மேலே ஊற்றி இன்னும் உங்களை உயர்த்துவாராக. Let the fresh anointing and the prompting of the Spirit in your heart and to empower you to pastors your church, to bring souls and to strengthen the believers. புது அபிஷேகத்தினாலும் புதிய வல்லமினாலும் நிரப்பி உங்களை ஊழியத்திலே இன்னும் வல்லமையாய் தேவன் பயன்படுத்தி இன்னும் புதிய விசுவாசிகளை உங்களுக்கு கொடுப்பாராக. And always live up and go up to the presence of the Lord. எப்போதுமே உம்முடைய பிரசன்னத்திலே உயர்வான விதத்திலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. Amen. ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you. Over to you, Pastor Stanley. Thank you so much, Pastor, for your valuable time. Even though you are busy, you sacrificed your time for us. Thank you very much, Pastor. Pastor அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்துல பல பகுதிகளில் கர்த்தர் அவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ரொம்ப சிம்பிளான மனுஷன், ரொம்ப சிம்பிள் அம்பிள் மனுஷன், ஆனா வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர். அவருடைய சபைகளுக்கு சென்று இருக்கிறேன். பெரிய பெரிய சபைகள் பல சர்ச்சைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா கொஞ்சமும் பெருமையா இல்லை. அந்த சபையில பிரீச் பண்ணியிருக்கிறேன். மலாக்கை என்கிற இடத்துல ஆண்டவர் வல்லமையாக அவரை பயன்படுத்துகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய ஊழியங்களை கொடுத்து கூட பாருங்க, அவரு இடத்துல கொஞ்சமும் வந்து அது காட்டிக்கிறதே இல்லை. அவரு அவ்வளவு அம்பலான மனுஷன். பல நாடுகள்ல வந்து அவர் ஒரு என்ன சொல்ல வருது, ஒரு போதகராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை டீச் பண்ணுகிறதுல.
இந்த வேளையில கூட நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, நல்ல அருமையான செய்தி, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. Yeah. God. Hallelujah. Yeah, excuse me. Can I have a special request from all the pastors from India? இந்திய தேசத்தில் உள்ள எல்லா போதகர்களுக்கும் ஒரு விசேஷமான ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்க விரும்புகிறேன். 2 days later, on Saturday, is going to be a state election for Malacca, my hometown. அங்க அந்த மலேசியாவில் அந்த மலாக் என்ற இடத்துல ஐயா சரியா கேட்க மாட்டேன் ஐயா. ஐயா எல்லாரும் கொஞ்சம் மியூட் நல்லா பண்ணி கேக்குது, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அவரது பாட்டு Yeah. நல்லா கேக்குதுயா. சரிங்க. அவங்க ஊர்ல எலெக்ஷன் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே அதுக்காக ஜெபிக்கும்படி ஐயா கேட்கிறாரு. ஓகே ஓகே. So I request your blessing and prayer right now, and also keep praying for us. தேங்க்யூ. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுங்க. இன்னும் 2 நாள்ல அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது எங்க ஊர்ல. Can I invite maybe 1 or 2 pastors praying for Malacca? அந்த அந்த மலாக்கா பகுதியில நடைபெற போகிற அந்த தேர்தலுக்காக யாராகிலும் 2 போதகர்கள் சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபம். ஸ்தோத்திரம் எங்க நல்ல பிதாவே, இதோ இந்த மலாய்க்கா ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே மலேசியாவில நடக்க இருக்கிறதான ஆண்டவரே எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஊழியக்காரர்களுக்கு சாதகமா இருக்கும்படியாக இப்படி சுவிசேஷத்தை விதைப்பதற்கு ஆண்டவரே அப்பா சாதகமா இருக்கும்படியா நீர் உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பலத்தை கொடுங்கப்பா. அந்த எலெக்ஷன் தகப்பனே உடைய தெய்வீக வல்லமையினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்க நீர் கிருபை செய்தல்ல தகப்பனே. உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவரே பாஸ்டர்களை நீர் பாதுகாக்கிறதா இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இரக்கமுள்ள பிதாவே, அருமையான டேனியா கொடுத்த அந்த ஜெபக்குறிப்பு கரத்தில் வைக்கிற ஊழியர்களை இணைந்து ஒரு சனிக்கிழமை நடக்கிற அந்த எலெக்ஷன்ல கர்த்தருடைய கண்கள் தகப்பனே அவருடைய பிள்ளைகள் இருக்கவும், தகப்பனே நமக்கு சாதகமாய் அரசாங்கங்களுக்கு அந்த தேசத்திற்கு சாதகமாய் மாற்றி எல்லாம் அதிகார தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து அந்த நாளிலே விசேஷமான தகப்பனே அந்த நாட்டுல தேசத்துல எந்த தடையில்லாதபடி, விபத்தில்லாதபடி, பிரச்சனை இல்லாதபடி சமாதானத்தோடு அந்த எலெக்ஷன் நடத்தி என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வீராக. நாம் மையப்படட்டப்பா, இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Thank you so much. Thank you so much for praying for Malacca, and keep us in prayer that God will give us a good government for the coming 5 years. வருகிற 5 ஆண்டுகளுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தை தேவன் கொடுக்கும்படி தொடர்ந்து இந்த விண்ணப்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Yeah, God bless you. We probably will end here. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Thank you so much. Thank you so much. Thank you, Pastor. Thank you. Thank you so much. Thank you. Welcome. It's my pleasure, my honor to serve you all. ஸ்டான்லியா ஐயா, thank you. சோதரையா தேங்க் யூ பாஸ்டர். Welcome. God bless you. ஐயா ஸ்டான்லியா அண்ணா, praise the Lord, அண்ணா, praise the Lord. ஐயா பாஸ்டர் சுமன் ஐயா, ஸ்டான்லியா சோத்ரையா ஐயா, சுமன் ஐயா, praise the Lord, Pastor சுமன். அண்ணா, praise the Lord அண்ணா, அண்ணா, praise the Lord. அண்ணா, praise the Lord. Praise the Lord, Pastor, praise the Lord. பாவனா சோதரனா சோதரம் Okay, we'll end here. God Okay, bless praise the everyone. என்ன தப்பு Bye. Bye. Praise the Lord. Bye. See you. சோதரா Bye. Bye.